யூனுஸ் நபி வந்து கடலில் போடும்போது திமிங்கலம் முழுங்கிடுச்சு. முழுங்கும் போது பல வருஷமாக அந்த திமிங்கல வாயிலே இருந்து துவா செஞ்சு தஷ்டி கோதி தொழுதுகிட்டு அல்லாவே வணங்கும் போது ஒரு நாளில் வந்து திமிங்கலம் போய் அது கரையில் போய் அது துப்பிடுச்சு. இது வந்து அல்லாவோட மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபிரௌன் மக்கள்களை வந்து துரத்திட்டு வராங்கன்ட்டு போகும்போது நடுவில் கடல் வந்ததுனால ஃபிரௌன் மக்கள்கள் இப்போ எப்படி போகணும்னு கேட்கும் போது அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கம்பத்தை வச்சு அடிக்கும் போது கடல் இரண்டாக பிளந்துடுது. அவங்க போனோடனே ஃபிரௌன் மக்கள்களும் வரும்போது கடல் அவங்கள முழுகடிச்சிருச்சு. இது வந்து அல்லாஹ்வோட அற்புதங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல போடும்போது அவங்க முழுகலை. அப்போ அவங்களோட அங்கே இருக்கிற மக்கள்களை வந்து கிணத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக வரும்போது இது வாளியை போடும்போது அதில் வாளியில் வந்தாங்க. அப்போதைக்கு அந்த அழகில் மெய் மறந்து போய் அவங்கள சந்தையில் போய் ஒரு அரசத்தை வச்சுட்டாங்க. இது ஒரு அல்லாஹ்வோட அற்புதங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவும் குகையில் போய் அவங்களோட எதிரிகள் துரத்திட்டு வராங்கன்னு குகையில் போய் ஒளிஞ்சிருக்காங்க. ஒளியும் போது ஒரு நிமிஷத்துக்குள்ளார சிலந்திகள் கூடு கட்டி அது வாழ ஆரம்பிச்சிச்சு. குருவிகள் கூடு கட்டி முட்டையிட்டு அது வாழ ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அங்கேருந்து அந்த எதிரிகள் வந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிட்டாங்க. இது வந்து அல்லாஹ்வோட அற்புதம்.